இப்போது சமீப காலமாக இந்து ராஷ்ட்ரா வரப்போகிறதா ரொம்பவும் சங்கிகள் ரொம்ப குதூகலித்து சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த புலந்தர் ஷஹர் ஊபியில் ஒரு கோவிலுக்கு பூஜை செய்ய சென்ற பெண்ணை பக்கத்து வீட்டு பெண் உள்ளே அடைத்து வைத்தார். கோவிலில் அடைக்கப்பட்டிருந்த பெண்ணின் கணவர் கோவிலின் பூட்டை உடைக்க அனுமதிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் காவல்துறையுடன் நீதி கோரினார். இந்த வழக்கு கோட்வாலி ஜஹாங்கீராபாத்தைச் சேர்ந்த முஹல்லா ரோஹங்கிரானைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. ஜாதி வெறி எந்த அளவு தலை தூக்கி இருக்கு பாருங்கள். ஏன்னா அவங்க அந்த கோயிலுக்கு போகக்கூடாதான், ஆனால் ஒரே ஹிந்து மதம்னு மட்டும் சொல்லிக்குவாங்க. முஸ்லீம்களை தாக்கிறதுக்கு, பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இவர்களை கூப்பிட்டுக்குவாங்க. ஆனால் தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை கும்பிட்றதுக்கு இவங்க போனாக்க அவர்கள் அனுமதிக்கிறதில்ல. நீ தலித்து, நீ சமாரு அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தி அவர்களை கோவிலுக்குள்ளே உள்ள நுழைய விடுறதில்ல. அப்படியே மீறி அவங்க பக்தியில் போனால் கூட கவனிச்சிக்கலாம், அந்த கோவிலே இழுத்து பூட்டி, ஏன்னா தீட்டு போட்டுருந்தான், உடனே பூட்டு போட்டாச்சு, ஜெயில் மாதிரி. நீ எப்படி நீ உள்ளே வரலாம்? இந்த லட்சணத்தில் தான் இவர்கள் ஹிந்து ராஷ்டிரம் அமைக்க போகிறாங்க. இப்போ இந்த இந்து ராஷ்டிரம் அமைஞ்சாக்க இதனால் யாருக்கு லாபங்க? 3%, 4% இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஆதாயம். அதே அந்த வர்ணாசிரம கொள்கை ஃபாலோ பண்ணப்படும். இதனால் பாதிக்கப்படுறது யார்? ஏழை, இந்து, பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள். அங்கே பாருங்கள், அந்த ஆள் போய் உடைக்கிறாப்புல, அந்த பொண்ணோட கணவர் போய் உடைக்கிறாரு. அந்த பக்கத்து வீட்டு அங்கேருந்து மேல் ஜாதி, அந்த பொண்ணு மேல் ஜாதியாக, என்னத்தை மேல் ஜாதின்னு தெரியல. அவங்க அங்கே நீ எப்படி உடைக்கலாம், இது பஞ்சாயத்து கூட்டி தான் உடைக்கணும், நீ எப்படி உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தடுக்கிறத பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய அவமானம்! உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையாவது இப்படி நடக்குமா? நீனும் ஹிந்து, அவங்களும் ஹிந்து. அந்த கணவனுடைய நிலைமையை பாருங்கள். அந்த கணவனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. அவன் பையன், அவனுடைய மனசில் எவ்வளோ ஒரு வேகம் வரும், ஒரு வெறி வரும். இந்த மாதிரி நம்மளை ஒரு மிருகங்களை விட கேவலமாக நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் மதம் மாற்றம் நடக்குது. மதம் மாற்றம் இந்த வேறு யாரும் போய் முஸ்லீம்கள் போய் அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறதில்ல. இது மாதிரியான கொடுமைகளை தாங்க முடியாமல் தான் சுயமரியாதை உள்ளவங்க எல்லாரும் இந்து மதத்தை நோக்கி விட்டுட்டு இஸ்லாத்தை நோக்கி ஓடி வராங்க. காரணம் இந்து மதத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறதுனால எதுவும் நடக்க போதா? இந்து ராஷ்டிரா வந்தால் ஏழை இந்துக்களுக்கு தான் கேடு. அதனால புரிஞ்சுக்குங்க.